ஹலோ. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு வேரியபிள் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்ல போறேங்க. இந்த வேரியபிளும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் ஒண்ணுதான். ஸோ வேரியபிள் இல்லாம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இல்லாம வேரியபிள் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால இந்த கான்செப்டுக்கு ரெண்டையுமே நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். ஸோ வேரியபிள்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஒரு குட்டி ப்ரோக்ராமிங் எழுதுறேன். num1 is equal to 10 and num2 is equal to 30. இப்போ நான் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ num1 plus num2 அப்ப 10 plus 30 அப்ப வந்து இங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். ஸோ இங்க ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா இந்த 10 அப்படின்றத நான் num1 அப்படின்றதுக்கு நான் அசைன் பண்ணிருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸ்ல நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம், ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இந்த ஈக்குவல் டுவை பொறுத்த வரைக்குமே என்னது, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போஸ்ட் பண்றதுதான். கரெக்டுங்களா? am I right? The same process over here. சரிங்களா? இப்ப நம்ம இந்த சைடு இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற வேல்யூவை எடுத்துட்டு போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போடுறோம். அதுதான் இங்க நடக்குது. இந்த num1 இருக்கு இல்லையா, இந்த 10 போய் இங்க num1ல சேவ் ஆகுது இல்லையா. சோ இந்த num1 தான் நான் என்னன்னு சொல்றேன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்றேன். எப்படி இந்த num1ல போய் சேவ் ஆகிறது தான் நான் வேரியபிள்னு சொல்றேன். இந்த ஈக்குவல் டு தான் உங்களுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஈக்குவல் டு தான் உங்களுக்கு என்னது, அசைன்மெண்ட் ஆபரேட்டர். சோ இப்போ 30 அப்படின்றது num2ல போய் சேவ் ஆகும். அப்போ எப்போ இந்த num1 will be recognized as a variable, அப்ப இந்த num குள்ள என்ன இருக்குங்க, 10 இருக்கு. num2 என்ன இருக்கு, 30 இருக்கு. சோ அப்ப இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்றச்ச 40. அகைன் இந்த 40 போய் எங்க போய் உட்காரும், ஆடுக்குள்ள போய் உட்காரும். கிளியருங்களா? ஓகேவா? இஸ் இட் கிளியர்? சோ ஏன் எதுக்காக num1 இருக்கிற இடத்துல போய் 10 வந்து உட்காருதுன்னா, அதுக்கு நீங்க வேரியபிள் பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்தா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலாமா? சோ இந்த வேரியபிள் அப்படின்னாலே என்னன்னா, இட் ஹோல்ட்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? இட் ஹோல்ட்ஸ் வேல்யூ. என்ன வேல்யூ அப்படின்னா, வேரியபிள்னாலே உங்களுக்கு பேரலா ஞாபகம் வர வேண்டியது வந்து மெமரிங்க. ஒரு சிஸ்டம்ல ஒரு மெமரி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ராசஸர்ல மெமரி யூனிட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் ஆயிடுச்சு, num1 is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல அட்ரஸ் வந்து இந்த பர்டிகுலர் செல்லுக்கு num1னும் இந்த num1ன்ற அட்ரஸ்ல வந்து 10 இருக்குன்னு வச்சுக்குது. ஏன்னா மெமரின்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்பட நேரம்ல நம்மளால கூப்பிட்டுக்க முடியாது. சரிங்களா? தேவைப்படுற நேரம்லாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால அதை கால் பண்ண முடியாது. அதனால மெமரின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ண முடியாது. இப்ப எப்ப நான் num1 is equal to 10ன்னு போடுறேனோ, இதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே, இதை நான் ரன் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு num1ன்ற வேரியபிளுக்கு கீழே 10 வந்து ஸ்டோர் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் num2 is equal to 13 கொடுக்குறேன். இதை எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச உடனே இந்த மெமரியில இங்க என்ன வேரியபிள் நேம் இருக்கோ அந்த வேரியபிள் நேம் அழகா வந்துட்டு அதுக்கு கீழே 13 வந்துடும். இப்போ நான் add is equal to எக்ஸிக்யூட் பண்ணும்போது 10 plus 13 40. இப்ப இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோமோ. நான் வேரியபிள்னா என்ன சொன்னேன், ரைட் ஹேண்ட் சைடுக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியதை நான் சொன்னேன். விச் மீன்ஸ் ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வேரியபிள். அது இந்த மாதிரி அட்ரஸ்ல போய் உட்காந்துக்குங்க. சோ தட் 40. சோ இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இனிமேல் வேரியபிள் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தோணணும் உங்களுக்கு, இட்ஸ் அ மெமரி. மெமரியில போய் இதை ஸ்டோர் பண்ணி வைக்குது, தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான். சரிங்களா? சோ இது பேரலா என்ன பண்ணலாம்னா குவிக்கா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துடலாம். அப்பதான் நம்மளுக்கு இது இன்னும் தெளிவா புரியும். சோ நான் என்ன பண்றேன்னா ஃபைல், நியூ நோட் புக். இந்த நியூ நோட் புக்ல போயிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்களா, இந்த ஃபைல் எதுக்காக கிரியேட் பண்ணீங்களோ அதோட நேம் வந்துடணும். ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஹேபிட் பழகிக்கோங்க. சரிங்களா? 2ல நான் என்ன பண்ண போறேன், திஸ் இஸ் ஃபார் வேரியபிள் அண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர். சரிங்களா? சோ கிரியேட் ஆயாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் num1 is equal to 10ன்னு கொடுக்குறேன். இன்னொன்னு num2
நீங்க வேரியபிள் நேம் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எதுல வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஆட் இஸ் ஈக்குவல் டு num1 பிளஸ் num2. ஸோ எப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ, சரிங்களா, எப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ, ஸோ ஸ்னிப்பிங் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல முக்கியமான தம்ப் ரூல் என்னன்னா, ப்ரோக்ராமிங் வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகி வருங்க. இது எப்ப எக்ஸிக்யூட் ஆகி முடிக்குதோ அப்போ இந்த மாதிரி மெமரியில, சரிங்களா, இந்த மாதிரி மெமரியில num1 is equal to 20, num2 is equal to 30 அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆயிடும். ஒவ்வொரு லைனா எக்ஸிக்யூட் ஆக. அப்போ இதுல ஃபுல்லா அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து வேல்யூ இருக்கு, இதுக்கு போய் அசைன் ஆயிக்குது. அதே மாதிரி இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன நடக்கும்னா, இட் வில் பி ரெகனைஸ்ட் அஸ் அ வேரியபிள். ஏன்னா இங்க இது வேரியபிளா தானே இதை யூஸ் பண்ணிருக்கோம். வேரியபிள்னாலே பிளாக் கலர்ல தான் இருக்கும். கிரீன் கலர்ல இருந்தாதான் அது ரிசர்வ்டு கீபோர்ட். லாவெண்டர் கலர்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த கலர்ல இருக்கும். சரிங்களா? லாவெண்டர் கலர்ல இருக்கும். பிளாக் கலரை பாத்துட்டீங்கனாலே அது வேரியபிள்னாலே அதுக்குள்ள ஏதோ ஸ்டோர் பண்ணிருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். எப்ப நீங்க வேரியபிள்ல ரைட் ஹேண்ட் சைடு பாக்குறீங்களோ அப்போ அந்த வேரியபிள்ல என்ன ஆகும்னா போய் மெமரியில தேடும். இந்த மெமரியில num1 சேம் ஸ்பெல்லிங்கோட இருக்கிற அட்ரஸ்க்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்துட்டு வந்து இங்க போட்டுருங்க. அதே மாதிரிதான் 10 num2ல எங்க அந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு பதிலா அந்த அட்ரஸ்ல இருக்கிறதுக்கு பதிலா அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்துரும். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 40. இப்போ நம்மளுக்கு நம்பரா கிடைச்சிச்சு. இப்போ இந்த நம்பரை ஆட்ன்ற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ இப்படிதான் வேரியபிள் வந்து ஆக்ட் ஆகுது. ஏன்னா ப்ரோக்ராமிங்ல வேரியபிளோட புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ இன்னும் வேரியபிள் பத்தி நம்ம நிறைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.